ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ரோஸ் செடியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா. இன்றைக்கி ரோஸஸ்க்கு பிஹெச்னா என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலையில் வந்ததுமே நாங்கள் செடிக்கு இந்த மாதிரி ஷவரிங் கொடுத்துருவோம். சாயங்காலமையும் காலையிலையும் இதே மாதிரி ஷவரிங் பண்ணுவோம். ஷவரிங் ஏன் அப்படின்னா, ஏற்கனவே சாயங்காலம் பண்ணியிருக்கோம், திருப்பி காலையில் வந்து பார்த்தா நிறைய ஒட்டடை பூச்சி அது கூடு கட்டி ஃபுல்லாகவே பூச்சியெல்லாம் நிறையா இருக்கும். அதை நம்ம ஷவரிங் பண்ணோம்னா மேக்ஸிமம் உடச்சி எடுத்துடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தளிர் எல்லாத்தையுமே அது சாப்பிட்ரும். ஸோ ஷவரிங் வந்து ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஷவரிங் பண்ணும்போது செடிக்கு அடியிலேருந்து நல்லா ஃபோர்ஸாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அது எல்லாமே அந்த கூடெல்லாம் உடைஞ்சிரும். இல்லைன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே ஒளிஞ்சிட்ருக்கோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி வந்து அந்த தளிரெல்லாம் அதை சாப்பிட்ரும். இந்த தளிரை வளர்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ சிரமப்படுறோம். இது செடி ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த மாதிரி தளிர் வரும். தளிர் நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பூச்சியெல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அப்புறம் இந்த செடியோட க்ரோத்து குறைஞ்சிரும். இந்த மாதிரி தளிரெல்லாம் காப்பாற்றணுன்னா இன்செக்டிசைட் வீக்லி ஒன்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, ஒபிரான் வந்து ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்னு. ஒபிரான் வந்து நல்ல ஸ்ப்ரே, இது தான் இன்செக்டிசைடு, நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் அது வந்து கெமிக்கல். நான் அதை பண்ணுறதில்ல. ஏன்னா நான் பக்கத்தில் காய்கறி செடி வச்சுருக்கனால நான் அதை பண்ணுறதில்ல. நான் வந்து 3 வச்சுருக்கேன். ஒன்று எக்ஸோடஸ், இன்னொன்று சூப்பர் சொனாட்டா, இன்னொன்று நிம்பிசைடு, அது வந்து நீம் ஆயிலோட சேர்ந்தது. வீக்லி ஒன்ஸ் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி தான் நான் ஸ்ப்ரே பண்ணுவேன். ஒரே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த பூச்சிக்கு அது பழக்கமாயிடும், அது கட்டுப்படுத்த முடியாது. ஸோ நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி தான் பண்ணணும். ஒபிரானும் பண்ணலாம். இன்னொன்று இமிடாக்ளோபைட், அதாவது கான்ஃபிடார், அந்த மாதிரி ஸ்ப்ரேயும் பண்ணலாம். த்ரிப்ஸுக்கெல்லாம் அது நல்லா கேட்கும். அது 1 ml 1 லிட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா தான் இந்த தளிரெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியும். பாருங்கள், இவ்வளோ ஸ்ப்ரே பண்ணியும் அங்கங்கே அந்த ஒட்டடையெல்லாம் இன்னும் இருக்குது. அப்படி கண்ணில் பார்க்கும்போது லேசாக நம்ம எடுத்துடணும். பாருங்கள், இந்த இடத்துல நான் கட் பண்ண இடத்துல எப்படி தளிர் வந்திருக்குன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஸ்ட்ராங்கான ஸ்டெம்மில் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு தளிர் நல்லா வரும். இல்லைன்னா வீக்கான தளிர் தான் வரும் உங்களுக்கு. பாருங்கள், இங்கேயும் நல்லா தளிர் வந்திருக்கு. இப்போது இந்த மொட்டெல்லாம் நம்ம பூவே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் எங்கள் கார்டனில் பூவே இல்லை, அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது, அதையும் நம்ம கட் பண்ணி. இது பாருங்கள், பேசல் வந்து எவ்வளோ பெருசாக போகுதுன்னு. சின்னதாக ஆரம்பித்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஒரு பிரான்ச்சாக கன்வெர்ட் ஆகி மேலே போய்கிட்டு இருக்கு. இப்படி தான் நம்ம வந்து பேசலை வளர்க்கணும். பாருங்கள், எல்லாமே அப்படித்தான். இப்போது இந்த சீசன் வந்து நல்லா வளரக்கூடிய சீசன். இப்போ போய் பூவெல்லாம் நம்ம வளர்த்தோம்னா எனர்ஜி எல்லாம் பூவுக்கு போயிடும். அப்போது அந்த செடி வந்து வளர்ச்சி குறைஞ்சிரும். ஸோ நம்ம எங்கெங்கே மொட்டெல்லாம் பார்க்குறோமோ அந்த மொட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அந்த கலர் லேசாக தெரியும் போது நம்ம கட் பண்ணிடணும். பாருங்கள், இதில் கலர் தெரியுது. இப்போ நம்ம வந்து டிஸ்பர்ட் பண்ணிடணும். டிஸ்பர்ட்னா இப்படி இல்லை, நீங்கள் கொஞ்சம் கீழே வச்சு தான் கட் பண்ணணும். நான் இப்போ வந்து உங்களுக்கு கையில் கேமரா வச்சுருக்கறனால என்னால் அது கட் பண்ண முடியல. நீங்கள் மொட்டை பாருங்கள், இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்ட்ராங்கான ஸ்டெம்மில் சிசர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துருவேன். ஒரு மொட்டும் நம்ம விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம மழை காலத்தில் அதுக்குண்டான டைமில் பூக்க விடலாம், அப்போ தான் பூக்கும். இந்த மாதிரி உள்ள மொட்டெல்லாம் நம்ம கட் பண்ணக்கூடாது. ரொம்ப சின்னதாக, அது கலரே தெரியல பாருங்கள், அது க்ரோயிங் பீரியடில் இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்துட்டோம்னா அது ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் எடுக்காதீங்க. அந்த கலர் தெரியணும். பாருங்கள், இது வந்து க்ரோத் எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்டெம்முக்கிட்ட நல்லா திக்காக இது உள்ளே இருந்தால் ஒரு க்ரோத் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லாவே வளர்த்துரும். இப்போ செடியை நம்ம புஷ்ஷியாக இந்த மாதிரி தான் வளர்க்கணும். இதெல்லாம் ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு உண்டான பிளான்ட் தான். இந்த மாதிரி கட் பண்ணி குட்டையை தான் நம்ம வச்சுக்கிறணும். இது ஒரு கிரிக்கிரி ரோஸு. இது பாருங்கள் எப்படி தழுத்துருக்குன்னா, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, எங்கேயுமே இது இல்லை. இதுதான் வந்து பிஹெச் மீட்டர். பிஹெச்னா என்னென்னா, இதோட ரீடிங் வந்து 1லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். 1 to 7 வந்து ஆசிடிக்கும், 7 to 14 வந்து ஆல்கலைனு, 7 வந்து நியூட்ரல். நம்ம ரோசஸ்க்கெல்லாம் வந்து 5.5லேருந்து 6.5 இருந்தால் பெஸ்ட்டு, நல்லா வளரும் உங்களுக்கு. இது வந்து சாயில் மீடியா. பாருங்கள், இதை வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். இதில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 7 நோக்கி போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் 7 தாண்டி போயிடுச்சுன்னா அது ஆல்கலைனாக மாறிடும். ஆல்கலைனாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு அது சாப்பாடை எடுத்துக்காது.
ஸோ நம்ம என்ன செய்யணும், ஆல்கலைன் போகாமல் இதை ஆசிடிக்காக வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த சாயில் மீடியாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம படிகாரம், நாட்டு மருந்து கடையில் படிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் படிகாரம்னா என்னென்னா. பாருங்கள், இது 7க்கு தாண்டி 7ட்ட நெருங்கிட்டு 7நாலும் ஓகே தான், அது நியூட்ரல் தான் இது சாயில் மீடியா. ஆனாலும் 7ஐ தாண்டி போயிடுச்சுன்னா ஆல்கலைனாக மாறிடும். ஸோ ரோசஸ் எப்பயுமே அந்த 6.5 அந்த இதில் இருந்தால் நல்லா வளரும். இதுதான் படிகாரம். நாட்டு மருந்து கடையில் இது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்கி ஒரு 10 கிராம் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு 10 கிராம் ஒரு சின்ன பீஸை வந்து அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த தண்ணி வந்து ஆசிடிக்காக இருந்து கரெக்டாக இருக்கும். அந்த மீடியா வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு வந்து நம்ம கொக்கோபிட்டு அண்ட் சிண்டருக்கு எல்லாமே நான் வந்து வினிகர் தான் கொடுக்குறேன். வினிகர் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற வினிகரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது 1 லிட்டருக்கு வந்து 2.5 ml அந்த மாதிரி நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்கும் 10 days ஒன்ஸ் நம்ம கொடுத்தா போதும். கரெக்டாக வந்து அந்த pH மெயின்டைன் ஆகும். pH கரெக்டாக இருந்தால் தான் செடி வந்து சாப்பாடை கரெக்டாக இன்டேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரொசீஜர் படி போனீங்கன்னா செடியை கரெக்டாக நம்ம வளர்த்துடலாம். பாருங்கள், இதெல்லாமே வந்து இந்த ஆன்லைன் ரோசஸ்ஸை இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், அதோட க்ரோத் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்கள், இங்கேயும் நான் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த உள்ளேருந்து அந்த இது வந்துக்கிட்டு தான் இருக்குது, பிரான்ச்சஸ் வருது. பாருங்கள், எல்லாமே பிரான்ச்சஸ் வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இங்கே ஒரு ஷூட்டு வந்துட்டுருக்கு. இது எல்லாமே ஆன்லைன் ரோசஸ் கொக்கோபிட் மீடியா, சிண்டர் மீடியாவில் இருக்குது. இந்த வினிகர் வந்து நம்ம வந்து பாருங்கள், இதில் அந்த கப்பில் வந்து நான் ஒரு 20 ml எடுத்துக்கிறேன். 8 லிட்டர் வாட்டர் வச்சுருக்கேன் நான். இது வந்து 1 லிட்டருக்கு 2.5 ml நான் எடுத்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி 10 days ஒன்ஸு நான் எல்லா செடிகளுக்கும் நான் கொடுத்துட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், ஆற்றிட்டு எல்லா செடிகளுக்கும் நீங்கள் கொடுத்துடலாம். சாயில் மீடியாவுக்கு படிகாரத்தை நீங்கள் கொடுத்துடலாம். கொக்கோபீட்டுக்கும் நம்ம சிண்டருக்கும் இந்த வினிகரை நம்ம கொடுத்துடலாம். கொடுத்திங்கன்னா அந்த pH கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இப்படி தான் நம்ம செடியெல்லாம் வளர்க்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஒவ்வொரு வீடியோ எடுத்து நான் அதை போடுறேன். பாருங்கள், நான் கொக்கோபிட் மீடியாவில் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நான் கொடுத்துட்றேன். கொக்கோபிட் ஆல்ரெடி அதோட pH வந்து 6.5லேருந்து 6.8 தான் இருக்கும். நேச்சுரலாகவே கொக்கோபிட் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம NPK கொடுக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்கலைன் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். பாருங்கள், இந்த படிகாரத்தை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணணுன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து 10 கிராமுங்கிறத நான் அளந்துட்டு ஒரு பீஸை உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ தான் இருக்கும், 10 கிராமுங்கிறத அளந்து இவ்வளோ தான் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி மெஷர்மெண்ட் இல்லைன்னா சின்ன ஒரு பீஸை மண்ணுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி புதைச்சி வச்சிடலாம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.